கடை ஆரம்பிக்கும் போது நான் சின்ன குழந்தை, கை குழந்தை. பட் எனக்கு தெரியல எந்த இயர்னு சொல்லிட்டு. என்னோட இந்த கடைக்கு வயசு ஜாஸ்தி தான். கை குழந்தை கடை ஆரம்பி. ஆமா. பாஸ்ட் 15 இயர்ஸாக வரோம் சார். நாங்கள் இதுக்குன்னே ஊர்லேருந்து நாங்கள் வருவோம் சார். இதுக்குன்னே வரும். நேட்டிவ் கோயம்புத்தூர் சார். இதுக்குன்னே ஒரு ஆஃப் டே நாங்கள் ஸ்பேர் பண்ணிட்டு வருவோம். ஒரு 6-7 வருஷமாக வரேன். நான் ரெகுலராக இங்கே தான் சாப்பிட்றது. நான் ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். குவாலிட்டியாக போடுவாங்க. நம்ம 6 மணிக்கே வந்துட்டோம். 6 மணிக்கெலாம் யாருப்பா இங்கே தோசை சாப்பிட வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு அவ்வளோ நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேர் பார்சல் வாங்கிட்டாங்க. எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சவுகார்பேட்டிலேருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். சவுகார்பேட்டில் நம்ம வந்துருக்க ஷாப் வந்து அறிமுகம் தேவையில்லைங்க. ஏன்னா இந்த ஏரியாவிலே இந்த ஷாப் வந்து அவ்வளோ ஃபேமஸ். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப் எடுத்திங்கன்னா இந்த கடை தான் வந்து செம்ம ட்ரெண்டிங்கில் இருந்துச்சுங்க. இப்போ எப்படி அண்ணா நகர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் இருக்கும், அதே மாதிரி இந்த ஷாப் வந்து சவுகார்பேட்டில் செம்ம ட்ரெண்டிங்காக இருந்துச்சுங்க. என்ன டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பொடி ஊத்தாப்போ அதில் நெய் அள்ளி ஊற்றுறது, அந்த பொடியை போடுறது தாங்க செம்ம ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த மினி இட்லியில் அவங்க போட்டு தர நெய் பொடிங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐ திங்க் 1 or 2 years பேக்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி அண்ணா நகர் எவ்வளோ ட்ரெண்டிங் ஸ்பாட்ஸ் இருக்குதோ அதே மாதிரி சவுகார்பேட்டில் நிறைய ட்ரெண்டிங் ஸ்பாட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு கடையோட பேர் பார்த்தீங்கன்னா சீனா பை டிஃபன் சென்டர். இந்த கடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கெலாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க. நம்ம 6 மணிக்கே வந்துட்டோம். 6 மணிக்கெலாம் யாருப்பா இங்கே தோசை சாப்பிட வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு அவ்வளோ நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேர் பார்சல் வாங்கிட்டாங்க. எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கடையில் அவ்வளோலாம் பெரிய டிஷ்ஷோ மெனுவோ எதுவுமே கிடையாதுங்க. அந்த நெய் பொடி ஊத்தாப்பமும் அந்த நெய் பொடி இட்லி இது 2 டிஷ்ஷு மட்டும் தான். கூட பார்த்தீங்கன்னா புதினா சட்னி, தக்காளி சட்னி இது மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கே இந்த ஏரியாவில் வந்து இந்த கடை வந்து செம்ம ஹாட் ஸ்பாட்டு. யூடியூப், இன்ஸ்டாகிராம் அவ்வளோ ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. இப்போ இந்த கடை தான் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம்னு வந்துருக்கோம். நம்ம இந்த சவுகார்பேட்டில் வந்து லாங் வீடியோஸ் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி வீடியோஸே பண்ணதில்லை சவுகார்பேட்டில். சின்ன ரீல்ஸ் பண்ணிருக்கேன். இந்த கடையுமே ஒரு 2 years பேக் வந்து நானுமே ரீல்ஸாக பண்ணியிருக்கேன். பட் ஆனால் லாங் வீடியோஸ் பண்ணதில்லை. சரி, நம்ம ஒரு லாங் வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம் அந்த ஷாப் சொல்லிட்டு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். 6 மணிக்குள்ள எல்லோரும் வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுமே போயிட்டு அப்போ நான் சாப்பிடும்போது எனக்கு தெரிஞ்ச டேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு. அதுக்கு ஓவர் ஹைப்லாம் நான் கொடுக்கல. அப்போ வந்து ஓவர் ஹைப்பாக இருந்துச்சு. ஓவர் ஹைப் கொடுக்கல. 2 டிஷ்ஷை வச்சு அந்த ஏரியா விளையாட்டு இருக்கேன். இப்போ நம்ம போய் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, உங்கள் நேம் சொல்லுங்கள். கடை பேர் ப்ரோ, என் பேர் VS குணசேகரன். கடை பேர் வந்து சீனா பை டிஃபன் சென்டர். எவ்வளோ வருஷம் ஒரு 45+ சொல்லுவாங்க ப்ரோ. இந்த கடை ஆரம்பிக்கும் போது நான் சின்ன குழந்தை, கை குழந்தை. பட் எனக்கு தெரியல எந்த இயர்னு சொல்லிட்டு. என்னோட இந்த கடைக்கு வயசு ஜாஸ்தி தான். கை குழந்தை கடை ஆரம்பி. ஆமா. ஞாபகம் இல்லை ப்ரோ. ஆனால் நான் இங்கே எனக்கு விவரம் தெரிஞ்சு 22 rupeesலேருந்து நான் இங்கே இருக்கேன். ஆமாம், 20 rupeesலேருந்து. இங்கே வந்து ஒரு 5:30க்கு வந்துடுவாங்க. 6 o'clock ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு 11 to 11:30 வரைக்கும் இருக்கும் ப்ரோ. இங்கே 2 ஐட்டம் தான் ப்ரோ. மினி இட்லி அண்ட் மினி ஊத்தாப்பம் எல்லாமே. அது வந்து பொடி வந்து சீக்ரெட் ரெசிபி ப்ரோ. எல்லாமே வீட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்டி, இப்போ அம்மா, அவங்க எல்லாருமே அவங்க ரெடி பண்ணுறது தான். இது தாத்தா ஸ்டார்ட் பண்ணி வச்சது. தாத்தாக்கு அப்புறம் அப்பா, இப்போ அப்பாவுக்கு அப்புறம் நாங்கள். என்ன ப்ரோ? அப்போட டேஸ்டே இருக்கு ப்ரோ. அது ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 45+ yearsன்றதுனால அது ஒரு பிராண்டாக கிரியேட் ஆயிடுச்சு இங்கே. ஓகே. இப்போ 2 pieces 70 rupees ப்ரோ. என்ன ப்ரோ? பொடி இட்லி இருக்கு ப்ரோ. அது 70 rupees ப்ரோ. இல்லை ப்ரோ, நம்மளுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஆமாம், இதே லைனில் ஒன்று 2 ஷாப் இருக்கு ப்ரோ. மின்டி ஸ்ட்ரீட்டில் ஒன்று இருக்கு. 6 to 11:30 ப்ரோ. எனக்கு இங்கே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் ப்ரோ. சின்ன வயசுலேருந்து இங்கே வந்தால் எனக்கு வந்து ஏதோ ஒரு டூர் போகிற மாதிரி இருக்கும். எனக்கு இப்போவும் அந்த ஃபீல் தான் இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா, வீடியோ கால் சொல்ல உண்மையாகவே அதான் எனக்கு அந்த ஃபீல் தான் இங்கே இருக்குது. இங்கே வந்தாலே ஒரு டூருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ பாட்டி வந்து என்னை வந்து சாட்டர்டே மட்டும் தான் அனுப்புவாங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கு ஸ்கூல் லீவ் இருக்கும். சரி, இங்கே வந்தவொன்னா நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் எல்லா விஷயத்தையுமே. ஸோ அதனால் இப்போவும் அந்த ஃபீல் எனக்கு இருக்குது. லொக்கேஷன் NSC ப்ரோ ஸ்டோரில் சின்ன கடம்பம் கோயில்னு சொல்லுவாங்க. அங்கே திரும்பினீங்க, லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா கெஜான்சி ஆப்போசிட்டில் இருக்கும் ப்ரோ. ஹாய் சார். ஹலோ சார். நல்லா இருக்கணும் சார். பாஸ்ட் 15 இயர்ஸாக வரோம் சார். நாங்கள் இதுக்குன்னே ஊர்லேருந்து நாங்கள் வருவோம் சார். இதுக்குன்னே வரும். நேட்டிவ் கோயம்புத்தூர் சார்.
இதுக்குன்னே ஒரு ஆஃப் டே நாங்கள் ஸ்பேர் பண்ணிட்டு வருவோம். இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேற எதனா வேலை இருந்தால் பார்த்துட்டு போகிறதுக்குனே வருவோம் சார். ஆமாங்க சார். எங்களுக்கு கீ பொடி இட்லி ரொம்ப பிடிக்கும் சார். தோசை பிடிக்கும். இந்த ரோட் சைடு நின்றுட்டு ஆம்பியன்ஸ் பிடிக்கும். சீனாபாயில் சாப்பிட்டா ஒரு மன நிறைவு இருக்கும். ஒர்த்து தான் சார், கண்டிப்பாக ஒர்த்து சார். கீ 15 இயர்ஸாக வரும் சார். இல்லை சார், குவாலிட்டி சேமாக தான் இருக்குது. நமக்கு தான் ஏஜ் ஆகி போயிடுச்சு. முன்ன வந்தால் 3-4 பிளேட் சாப்பிடுவோம். இப்போ ஒரு பிளேட் 2 பிளேட்டுக்கு மேலே சாப்பிட முடியறது இல்லை. மற்றபடி குவாலிட்டி எதுவும் சேஞ்ச் ஆகலை சார். என் நண்பர் தான் சார் இந்த கடையை எனக்கு அறிமுகப்படுத்தி சொன்னார். எப்பயுமே அவரோட தான் வருவேன். நானும் சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா அருமையாக இருக்கு சார். எப்பயுமே ஒர்த்து தான் சார். ஒர்த்து தான் சார். நல்லா இருக்குங்க. வரேங்க, ஒரு 6-7 வருஷமாக வரேன் நான். ரெகுலராக இங்கே தான் சாப்பிட்றது நான். ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். குவாலிட்டியாக போடுவாங்க. ஆமாங்க ஆமாங்க. அதான் அட்ராக்ஷனாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெய்யும் அந்த பொடியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சுருக்கம் அருமையாக இருக்கும். இன்னும் உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதாங்க மாசே இருக்கு. இந்த 2 சட்னி தான் இதுக்கு மாசு. வேற சாம்பார் சட்னி ஒரு நாள் சரியா வராது. இது அதிகம் நல்லா இருக்கு. ஸோ மக்களே ஃபைனலாக வந்து இங்கே நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அந்த பொடியோட இதுவாக அது நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா அந்த பொடி இட்லியும் அவங்களோட ஆக்சுவலாக அந்த பொடி ஊற்றாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கூட்டம் உங்களுக்கு தெரிஞ்சுங்க பிளராக இருக்கா வருஷம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி ஆகிடுச்சு. கரெக்டாக 8 மணிக்கெலாம் இங்கே வந்து நிறைய கூட்டம் வந்துருதுங்க. நான் வந்து சீக்கிரமாக வந்துட்டு 6 மணிக்கே வந்துட்டு வந்து 6 மணிக்குமே கூட்டம் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து மோஸ்ட் ஹேப்பனிங் டைம் கூட சொல்லலாம். அதாவது நல்ல ஒரு இந்த டைம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு தான். ஸோ நம்ம ட்ரை பண்ண அந்த ஊத்தாவும் சரி பொடி இட்லியும் சரி கம்பேரிட்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த பொடி இட்லியோட எனக்கு ஊத்தா ரொம்பவே பிடிச்சிச்சு. இங்கே சட்னியில் வந்து அந்த 2 சட்னி மட்டும் தான் கொடுக்குறாங்க. வெங்காய சட்னி கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் ராவாகவே ஒரு ரா சட்னி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி புதினா சட்னி வந்து நீங்கள் தனியாக சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு அது அவ்வளோ டேஸ்ட் இல்லை. பட் ஆனால் அது நல்லா 2 சட்னி மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது ஒரு புது விதமான டேஸ்ட் கிடச்சிது. அந்த பொடியுமே சரி நல்லா ஹோம்மேட் பொடி மாதிரி இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதுவுமே கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. பட் கம்பேரிட்டிவ்லி தோசை ஆக்சுவலாக ஓவர் ஹைப் கொடுக்கல. இங்கே இருக்குது அது நெய் நீங்கள் நிறையா சாப்பிடுங்கன்னா இது கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் தூக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலாக நெய் பிடிக்காதவங்களுக்கு இது கொஞ்சம் இதுவாக இருக்கலாம். எனக்கு வந்து நெய் அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த நெய்யோட ஸ்மெல்லு. பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சுங்க. சவுகார்பேட்டில் இருக்கிற மக்களுக்கு மேக்ஸிமம் இது வந்து கடை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியல கண்டிப்பாக நீங்களே பாருங்கள். அதேமாதிரி நம்ம எப்பவுமே சொல்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு